இப்படி வாழுகிறவர்கள் அதிக கூட்டம் ஒன்று சொல்லுகிறது தான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இந்த பைபிளை கூட கைகளில் தூக்குவதற்கு வெட்கப்படுகிறார்கள். அவங்க மொபைல்லையும் அவங்க ஆப்லயும் அதை யூஸ் பண்றத பார்க்கிறோம். சர்ச்சில் கூட இது மகாபெரிய தவறு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத புஸ்தகத்தை நிதானமாய் தியானித்து வாசிக்கும் போதுதான் அதுல எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் நமக்கு புரியும், முழுசா புரியும். நம்ம மொபைல்லையோ இல்ல டேப்லயோ நம்ம பார்த்தோம்னா அது புரியாது. அது ஏதோ ஒண்ணு வாசிக்கிறது போல, வாட்ஸ்அப் போல, பேஸ்புக் அந்த ஸ்டோரிஸ் போலவே போயிடும். ஆகையினால இப்படி பிரயாசப்பட்டு நம்ம கையில கொடுக்கப்பட்டதான இந்த வேத புஸ்தகத்தை நம்ம தினந்தோறும் தியானித்து வாசித்து அதன்படி நடக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் அதை விரும்புகிறார். அப்படியாய் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.